பட்டுக்கோட்டை அருகே அதம்பை காத்தாயி அம்மன் கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த அதம்பை வடக்கு கிராமத்தில் காத்தாயி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தினர். முன்னதாக நூற்றுக்கணக்கான பெண்கள் முளைப்பாரி எடுத்து வந்து அம்மனுக்கு தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்தினர். விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பலன் கிடைக்கும். இந்த புரோகிதர்கள் இருந்து இந்த மங்களவாதிகள் நீ உயிர் நான் மறப்பேனோ காத்தாய் அம்மன் தாயே உயிரே நருந்தேனே செயலிலே மூச்சிலே உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலே உனக்கழில் எனக்கும் தானே என்று காத்தாய் அம்மன் தாயை வணங்கி விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வலிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்க வழி கிடக்க வலிக்கே சுழன்றுவம் பாவங்களை செய்து பால் நகர புலிக்கே அழுந்தும் கயவர்த்தமோடு என்ன கூட்டினியே. அதாவது என்னைக்குமே பக்தி அப்படின்றது ஒரு சிறந்த பக்தியா இருக்கணும்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. என்னன்னா அக்பர் இருக்காருல்ல, அவர் மாபெரும் முகலாய மன்னர். அவர் முஸ்லிம்ஸ்ல அதாவது இஸ்லாமியர்கள்ல அருள பாலிக்குமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதனால யாரும் இடையூறு பண்ணாம பக்தியா மனசார சாமி கும்பிடுங்க. கண்டிப்பா அந்த காத்தாயி அம்மன் அருள் தருவாரு. அதே மாதிரி இங்க இருக்கிற காத்தாயி அம்மன் அப்படிங்கிறவங்க அது ஏன் அப்படின்னா விஷ்ணு பகவான் ஒரு நாள் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அதாவது பேசிட்டு இருக்கும் போது அவர் கண்கள் இருந்து 2 சொட்டு ஆனந்த கண்ணீர் வருது. அதே மாதிரியே சுந்தரவல்லி வந்து இங்க பூலோகத்துல பிறக்காங்க. பூலோகத்துல பிறக்கும் போது அவங்க ஒரு புறவர் இனத்துல பிறகுறதுனால அந்த வள்ளி குறிப்பிட்ட நேரத்தில் கும்பாபிஷேகம் பண்ணணும். அதனால முருகப்ப பூசாரி மற்றும் ஏனைய மெய்யன்பர்கள் அனைவரும் மேலே தீபாராதனை முடிந்தவுடன் கீழே வந்து தரிசனம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் கும்பாபிஷேகம். ஓம் பிரபாத தேவஸ்ய பத்னி நமஹ, சர்வஸ்ய தேவஸ்ய பத்னி நமஹ, ஈசான தேவஸ்ய பத்னி நமஹ, பசுபதே தேவஸ்ய பத்னி நமஹ, உக்ரஸ்ய தேவஸ்ய பத்னி நமஹ. மகா கும்பாபிஷேகம் நடக்கும். அதனால நேரம் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக